samsath kitchen. இன்னைக்கு நம்ம samsath kitchenல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஜூசியா குண்டு குண்டா குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா samsath kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எப்படி பண்றேன் அப்படின்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் மாவுல தான் குலாப் ஜாமுனை செய்ய போறோம். எக்ஸ்ட்ராவா நான் சில சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறேன். வாங்க பாப்போம். ஜூசியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள்: குலாப் ஜாமுன் மிக்ஸ் 200 கிராம், டெய்லி ஒயிட்னர் 10 கிராம் பேக்கெட் 2, மைதா மாவு 2 டீஸ்பூன். குலாப் ஜாமுன் மிக்ஸ நம்ம பால்ல தான் பிசைய போறோம். தேவைக்கேற்ப பால் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை 400 கிராம். குண்டு குண்டா ஜூசியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவை இந்த மாதிரி ஒரு சலிக்கிறது வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல மைதா மாவு போட்டிருக்கேன். இப்ப இது கூட நம்ம சலிச்சு வச்சிருந்த குலாப் ஜாமுன் மாவை போட்டுக்கலாம். ஹாட்சன் டெய்லி ஒயிட்னரையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸை காய்ச்சின பால் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை சின்ன சின்னதா உருட்டிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஜாமுனை எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதுல சக்கரை போட்டுக்கோங்க. தண்ணியும் சேர்த்துக்கலாம். சர்க்கரைய நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சு வருது. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா இதுல ஜீரால யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கல. பாருங்க, இந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கோம். இப்போ இத நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம். எப்பவுமே ஜாமுன் போடும்போது மிதமான சூட்ல தான் வச்சுக்கணும். அப்பதான் நல்லா வரும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம ஜாமுனை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை எப்பவுமே மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. ஜாமுன் எல்லாமே பொன்னிறமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மிதமான சூட்ல வைக்கணும் அப்படின்னா அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வேகுங்க. பாருங்க, ஜாமுன் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம இதெல்லாம் எண்ணெயை வடிச்சு எடுத்துக்கலாம். ஜாமுன் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதும் நம்ம சக்கரை பாவுல போட்டுக்கலாம். இப்போ ஜாமுன் எல்லாம் இதுல போட்டுக்கலாம். ஜாமுன் நீங்க கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். சுவையான ஜாமுன் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்ல இந்த ஜாமுனை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் செய்யற குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம samsath kitchen லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் samsath kitchen.